சபை எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையதுன்னு சொன்னா, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற சபை என்று எழுதப்பட்டிருக்கு. சபையினுடைய பிரதான தன்மை என்னன்னு சொன்னா, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஏன்னா சபைக்காக தேவன் என்ன செய்திருக்கிறாரா? ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், பிரயாசப்பட்டிருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுகிற போது, நீங்கள் நான் இன்றைக்கு சபையா இருக்கிறோன்னு சொன்னா, அதற்காக தேவன் கொடுத்திருக்கிற விலை அதிகம். உணரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எனக்காக இவைகளெல்லாம் செய்திருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன ஒரு கதையை படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சாலையில் போய்கொண்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா, இந்த வாலிப பிள்ளைகள் அப்படியே அந்த 3 பேர் ஒரு பைக்கில் போகிறாங்க. கீழே விழுந்து அடிபட்டு ஒருத்தனுடைய மண்டை உடஞ்சி அப்படியே ரத்தம் பாருங்க. அந்த பிள்ளைகள்லாம் அப்படியே கிடக்க, தூக்குகிறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ எல்லாரும் யார் இது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி தான் பேசி கொண்டு இருக்கிற போது ஒரு சகோதரி அங்கேருந்து ஓடி வந்து, ஐயோ மகனே என்ன இப்படி, அப்படியே பாருங்களேன், அவங்களால அதை தாங்கி கொள்ள முடியலை. அந்த பிள்ளையை தூக்கி அவங்க மடியில் போடுக்கிறாங்க. அவங்க அந்த புடவை முழுவதும் அப்படியே ரத்தம் பாருங்க. யாராவது ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்களா, ஐயோ பிள்ளைய என்ன பண்ணுவேன், அவங்க அப்படியே கதறுகிறார்கள். அந்த பிள்ளையை தூக்கி ஆட்டோவில் போட்டுக்கிட்டு வேற பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவமனையில், ஒரு ப்ரைவேட் கிளினிக்கில் கொண்டு போய் அந்த பிள்ளையை சேர்க்குறாங்க. சேர்த்தோன்னே அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அவங்க எழுதப்பட்டிருக்கிற சொல்கிறாரு, இந்த மருந்தை வாங்குகிறதுக்கு அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் இதெல்லாம் கேட்கும்போது பாருங்களேன், அவர் என்ன சொன்னார்னா, எல்லாம் சரி, பணம் இல்லை இவங்ககிட்ட, ஒன்றும் இல்லை, அவசரம் அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க பணம் கேட்குற போது அவங்க சொன்னாங்களா, கையில் இருந்த வளையலை கழட்டி கொடுத்துருக்காங்க. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. கொடுத்துட்டும் அவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த வளையல் ஏதாவது கவரிங்காக இருந்துட்டதுன்னா, உடனே என்ன பண்ணாரா, அவர் அவங்க ஃபோனையும் கொடுங்கன்னு வாங்கிட்டார். நீங்கள் காசை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போங்கன்னு. பாருங்கள், அந்த தாய் அந்த இதுலேயும் அப்படியே அதை வாங்கிட்டு ஓடி அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கடைக்கார் பார்க்குறாரு, இந்த லஞ்ச் டைம் ஆகிட்டது, இந்த பொண்ணு எல்லாத்தையும் மருந்து மாத்திரெல்லாம் வாங்கின்னு போயிடுச்சு, இதெல்லாம் கொடுத்துட்டு காசை கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா வரவே இல்லைன்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருந்த அந்த கிளினிக் தானன்ட்டு நேராக உள்ளே போய் பார்க்குற போது, அப்போ தான் அந்த அடிப்பட்டவனை பார்த்தா, அந்த அடிப்பட்டவன் இவரோட மகன் பாருங்க. அப்போ தான் அவரால் என்ன பண்ணனே தெரியல, அப்படியே கதறி அழுகுறான். ஐயோ இது ஏன் மகனாச்சே. அந்த அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா இது ஏன் மகனாச்சே, உங்கள் மகன்னு சொன்னீங்களேன்னா, அந்த தாய் சொன்னாங்களா, யாரோட பிள்ளையா இருந்தா என்னங்க, பிள்ளையை காப்பாற்றணும். பாருங்கள், அவர் அந்த அம்மா காலில் விழுந்து அழுதாராம். ஏன்னு சொன்னால் பாருங்களேன், நீங்களும் நானும் யாரென்றே அறியாத போது, வேதம் படித்தான் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து, இவ்வளோ பெரிய அன்பு. அந்த அன்பை உணர்ந்து கொண்டா சபையை உங்களால் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சபை அவருடையது, சபையை அவர் தான் கட்டுகிறார், அவர் தான் சபையை பாதுகாக்கிறார்.